குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 8000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கு மட்டுமா வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப இருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலை வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனுக்கு தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லத்தி டெஸ்ட் பேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அட்மிஷனும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, ஷெடியூல் எந்த டவுட் இருந்தாலும் சரி, எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த 2 டெஸ்ட் பேஜும் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மக்களவை, மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துமான அரசியலமைப்பு சட்டம் 129வது திருத்த மசோதாவான 2024 வழிவகை செய்தது. இதேபோல் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் இதே நடைமுறை கொண்டு வரதுக்கான சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக 269 எம்பிக்களும் எதிர்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 198 எம்பிக்களும் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நடைபெற்ற மின்னணு வாக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமாகாது. இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்படும். அந்த கூட்டுக்குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை பற்றி விரிவாக ஆராய்ஞ்சி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக மாற்றப்படும். ஓகேங்களா? இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தமிழகத்திலிருந்து அதிக அளவு செஸ் வீரர்களை உருவாக்க சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பாராட்டு விழா நடத்தப்பட்டு சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழா நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? செஸ் விளையாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டரோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 85 கிராண்ட் மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 31 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னும் பல வீரர்களை உருவாக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளையாட்டுக்கான சிறப்பு அகாடமி, ஹோம் ஆஃப் செஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ரயில்வே வாரிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 69வது ரயில்வே வாரிய விருது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையின் சிறந்து விளங்கும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ரயில்வே இருந்து வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து, வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஐசிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் சேமிப்பிலிருந்து சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியில் எந்தவித குறைபாடுமின்றி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் இயங்கி வரும் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா புதுமைகளை செயல்படுத்தி வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஐசிஎஃப் தொழிற்சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து, மிகச்சிறந்த தகவல் தொழில்நுட்ப திறன் கொண்ட மாநிலமாக தமிழகம் வந்து திகழ்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பல முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வல்லுநர்களாக பணியாற்றுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 20%க்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது உண்மைதான். ஓகேங்களா? முன்னணி பட்டியலில் தெரியுது. இதுலேருந்து எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப திறன் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முன்னிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டில் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் 4வது ரயில்வே முனையம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அமைய இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் நுழைவாயிலாக இருக்கும் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் அப்படின்னு 3 முனையங்கள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4வது முனையமாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்க இருக்கிறாங்க. அடுத்து,
3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக். ஓகேங்களா, இவரோட பேர் ரொம்ப முக்கியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முன்னாள் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன அதே நியூஸ் தான். ஏன் திருப்பி சொல்கிறோம்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை புதுசாக ஒருத்தவங்க பார்க்கலாம், அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் இருக்க காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆல்ரெடி தொடங்கப்பட்டுருச்சு. இதே மாதிரி இலங்கையில் இருக்க தலைமன்னார்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உணவு விநியோக செயலியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் தற்போது 77 லட்சம் உணவு விநியோக பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்களாம். இது வந்து 2030ஆம் ஆண்டில் 2.5 கோடியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நாட்டில் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 45 சாலை விபத்துகளும் 20 உயிரிழப்புகளும் நிகழுது. இதில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் அதிகமாக இறக்குறாங்க. ஆண்டுதோறும் இருசக்கர வாகன விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா 80,000 பேர் வரை மரணம் அடைகிறாங்க. ஓகேங்களா, இதில் 55,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கவசம் அணியாதால் மட்டும் உயிரிழக்கிறாங்க. எதிர் திசையில் தவறாக பயணிப்பதால் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் உயிரிழக்கிறாங்களாம். ஓகேங்களா, உரிய பயிற்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனம் 50,000 ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிப்பது வந்து பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜொமேட்டோ நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, தங்களுடைய டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படிலாம் வாகனத்தில் பயணிக்கணும், இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாலை விபத்துகளை தவிர்ப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டி பேசியிருக்கார். அடுத்து 2017-18ஆம் ஆண்டு காலகட்டத்தினுடைய வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 6% இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பண முறைகேடு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 22,280 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும். தற்போது சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாச்சு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம் சுமார் 5 லட்சத்துக்குள்ள இருக்கிற மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மூலம் இதில் வந்து பயன்பெற முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்குட்பட்டவருக்கு மட்டும்தான் இந்த திட்டம் இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெற முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் தேர்தல் செலவு முறை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் ஆய்வு செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பொருளாதார நிர்வாகத்தை சீரமைப்பதுடன் ஒட்டுமொத்த தேர்தல் செயல்முறைகளையும் மேம்படுத்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 பக்க அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, ஆள்மாறாட்டத்தை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வு, அதாவது டிஜிட்டல் தேர்வு முறையை வந்து பார்த்திங்கன்னா கையாள இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தேசிய தேர்வு முகமை அப்படின்னு அழைக்கப்படுற NDA நடத்தப்படும் போட்டித் தேர்வு, அதாவது பார்த்திங்கன்னா நீட் இந்த எக்ஸாம்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவினுடைய இந்த நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகள் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடைய இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான 7 பேர் உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா நியமித்தாங்க. அவங்க கொடுத்த அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா OMR விடைத்தாள்கள் பேனாவில் விடைகளை குறிப்பது அதாவது பார்த்திங்கன்னா தேர்வுகளுக்கு மாற்றாக கணினி மூலம் இணையவழி தேர்வுகளை நடத்துவது மிக அவசியமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜி யாத்ரா அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தாங்க. இந்த டிஜி யாத்ரா வந்து பார்த்திங்கன்னா விமான நிலைய பயணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வெப்சைட் தான் அது. டிஜி யாத்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் இருக்கும், விமானங்களுடைய போக்குவரத்து வர்றது போகிறது கேன்சல் ஆகிறது இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, அதேமாதிரி டிஜி தேர்வு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜி யாத்ரான்றது விமான பயணிகளுக்கு உண்டான ஒரு வலைத்தளம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் 2025 நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா, இப்போ வர 2025 நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி மற்றும் உலக குத்துச்சண்டை சம்மேளன மாநாடும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து மகாபோதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு நடத்தியிருக்காரு. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான மகாபோதி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு அந்த மகாபோதி மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சோசியல் புக்லேயே வரும், பார்த்துக்கோங்க. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதால ஷார்ட்ஸாகவே நம்ம போட்டுறோம். ஷார்ட்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். வியூ பண்ணி பாருங்கள். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸையும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வர 20/12/2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் டெஸ்ட் போச்சோட டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் நடக்கும் போது அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் முழுவதும், 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம், இதில் வந்து பார்த்திங்கன்னா உளவியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு, இந்த 4 டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.